வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பார்த்தவங்க தான் ஒரு டைமில் வந்து எப்படி நிற்பாங்கன்னா, இன்னும் ஏன் நம்ம மனசு வெறுமையாகவே இருக்கு. நிறைய புடவை வாங்கியாச்சு, நிறைய ஷாப்பிங் போயாச்சு, நிறைய விதவிதமாக வாய்க்குள்ள விட்டாச்சு, நல்ல வீட்டில் கூட வாழ்ந்து பார்த்தாச்சு, என்னதான் நமக்கு என்ன என்னமோ அப்படி இருக்கு பாருங்க. இது மனுஷ வாழ்க்கையில திருப்தியை தரும். எங்க திருப்தி இருக்கு, எங்க மகிழ்ச்சி இருக்கு, எங்கே நிம்மதி, அப்படியே போறாங்க. அங்கே கிடைக்குமா, இங்க கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. எல்லாம் தேடிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையை ரெண்டு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம். ஒன்று, இந்த சன்னுக்கு கீழே இருந்து வாழ்க்கையை பார்க்கிற ஒரு விதம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாயையான வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இந்த சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் மாயை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த சூரியனுக்கு கீழே வாழ்கிற அந்த வாழ்க்கையை இருந்து உங்களை மீட்டு அந்த சன், நீதியின் சூரியனுக்கு கீழே உங்க வாழ்க்கையை கொண்டு வருகிறார். அந்த வாழ்க்கை கீழே எல்லாம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. சும்மா மீனிங்லெஸ் அப்படின்னா சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மாயை கூட அர்த்தமாக மாறுகிறது. பொருட்கள் உங்களுக்கு உள்ளான மனநிறைவை, இன்பத்தை தரவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பொருட்களை விட மேலானவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு தராசுல இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த காரியத்தையும் வைக்கிறாரு, ஒரே ஒரு மனுஷனுடைய சோல், ஒரே ஒரு மனுஷனுடைய லைஃப் வைக்கிறார். வச்சா இந்த முழு உலகத்தின் காரியத்தை ஒரு தனி மனிதனோடு ஒப்பிட்டால் அந்த தனி மனிதனுடைய அந்த விலை அல்லது அவனுடைய வர்த் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறார். தேவனோடு இணைந்து அர்த்தமற்ற இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். உங்களுக்கு இருக்கும் பொருளை வைத்து உங்கள் மதிப்பை அளவீடு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த பொருளும் இல்லாத போதே நீங்கள் மதிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களை குறித்த சத்தியமாக இருக்கிறது. உங்களை விட கீழான இந்த பொருட்களை விட மேலான உங்களை திருப்தி செய்யவே முடியாது. அப்ப பொருட்கள் தேவையில்லையா? வேணும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட தான் பெருசா வீடு இல்லையே, நம்மகிட்ட தான் பெருசா கார் இல்லையே, நம்மகிட்ட தான் அது இல்லையே, இது இல்லையே, அதெல்லாம் வந்தாதான் நம்ம பெரிய ஆள். இல்லைங்க, அதெல்லாம் வந்ததினால் நீங்கள் பெரிய ஆட்கள் அல்ல. நீங்கள் பெரிய ஆட்களா இருப்பதால் அவைகள் எல்லாம் வருகிறது. மாத்தி யோசிங்க. சொல்ல போனா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பொருள் அவசியமானதே கிடையாது. மனுஷனுக்கு வெறும் சரீரத்தின் தேவைகள் மட்டுமல்ல, மனுஷனுக்கு உள்ளான சில தேவைகள் இருக்கிறது. பெரிய பெரிய இடத்துலலாம் போயிட்டு, சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு சந்தோஷமே இல்லாம வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா 2 ரூபாய்க்கு வேர்க்கர்ல வாங்கி பார்க்ல உட்காந்து ஹாப்பியா இருக்கிற கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதான் முக்கியம். நீங்க வெளிநாடெல்லாம் போறதை விட வேர்க்கர்லையோடு இருந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா, யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். நீங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, அது பாயிண்ட் இல்லை. நீங்க ஆப்பிள் வச்சிருக்கீங்களா இல்ல பழைய நோக்கியா வச்சிருக்கீங்களாங்கிறது பிரச்சனை கிடையாது. சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதுதான் மேட்டர். நான் சொல்றேன், பொருள் உங்களை திருப்தி செய்வதே இல்லை. அவர் அருள் தான் உங்களை திருப்தி செய்யும் என்பதை அறிந்திருந்தீங்கன்னா மாயையா இருக்காது, வாழ்க்கை சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளே தேவையில்லை, என் அருள் மட்டும் உனக்கு போதுமாக்கும் அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருள் வந்து பயன்பாட்டுக்கு, அது உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆனால் என் அருள் உன் மனசுக்குள்ள, உன் ஆத்துமாவுக்குள்ள வரும்பொழுது பணம் எதுவுமே இல்லை, எதுவுமே பொருளே இல்லை, ஆனால் உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரம்புனது போல பூர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமே. ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களுக்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு ஆன்சர் அதிலிருந்து உங்களுக்கு வரும் பாருங்களேன். ஒரு பதில் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அது வேற எங்கேயுமே அதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அதை கேட்கும்போது அந்த பதில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், கரெக்டாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய நேரம் வாழ்க்கையில் இங்கே அதை அனுபவிச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், எப்போவுமே நான் பிரசங்கம் பண்ண வரும்போது நான் என்ன நம்பி வருவேன்னா, தேவன் இன்னைக்கு காலைல கூட நிறைய டெஸ்டிமனிஸ் நான் கேட்டேன். சில பேர் வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி பேசினாங்களாம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க சர்ச்சில்.
அன்னைக்கு காலையில் நான் பேசும்போது இயேசு பண்ண ஒரு ப்ரேயரை வந்து பண்ணேன், சொல்லி தான் பிரசங்கம் பண்ணேன். நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அப்படின்ட்டு. வீட்டில் தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுதான் இப்போ வந்து பேசுனேன் அப்படின்னாங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை கரெக்டாக சரியான நேரத்தில் அது உங்களுக்கு பதிலாக மாற ஆரம்பிக்கும். ஏமேன். அதனால தான் வார்த்தையை கேட்கும்போது ஒரு நல்ல ப்ரேயரோட, லார்ட் ஸ்பீக் டு மீ, என் கூட பேசுங்க. ஐ நீட் யுவர் வேர்ட். ஒரு மனுஷனுடைய சத்தம் எனக்கு வேண்டாம், ஐ நீட் யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தை எனக்கு தேவை அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை உண்டாகும். நேற்றுக்கு நைட்லாம் வந்து பாருங்கள், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்போம், இல்லைனா ஒரு மெசேஜ் கேட்போம், இல்லைனா சில புக்ஸ் படிப்போம், சம்டைம்ஸ் சில மூவி பார்க்குறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் எப்படி ஆகிடும்னா, மூவி பார்த்துருப்போம், இல்லைனா ப்ரேயர் ஏதாவது ஒரு புக்ஸ் படிச்சிருப்போம். என்னுடைய ஹேபிட்ஸ் சொல்கிறேன், உங்களுடைய ஹேபிட்ஸ் என்னன்னு எனக்கு தெரில. இப்படி ஏதாவது பண்ணிட்டு சிலர் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும், எம்டியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு அப்படிங்கிற மாதிரி சில நேரம் ஒரு மாதிரி இளைப்பாக தெரியும். அப்போ நான் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒரு மாதிரி இல்லை, ஐ நீட் யுவர் வேர்ட், ஐ நீட் யுவர் வேர்ட். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. நான் வந்து சில புக்கெலாம் போய் படிச்சிட்டேன், சில இதெல்லாம் கேட்டுட்டேன், எனக்கு எதுவுமே கம்ப்ளீட்டாக இல்லை, ஒரு நிறைவாக இல்லை. ஐ நீட் யுவர் வேர்ட். அப்படி தான் அவர்கிட்டருந்து சில நேரம் வரும்போது அது வந்து ஒரு பெரிய பலமாக, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஆமென். சில நேரம் நிறைய பிரசங்கம் கேட்டும் ஒரு மாதிரி இருக்கும், இதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி சலிப்பாக இருக்குது? ஆயிருக்கா? சலிப்பாக இருக்குது, என்ன போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் மட்டும்தான் புதுமையின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் வந்து பழைய ரசம்லாம் கொடுக்க மாட்டார், புதுசாக ஒன்று உங்களுக்கு கொடுப்பார், புது ரசங்களை அவர் கொடுப்பார். ஆமென். ஆமாம், நிறைய நேரம் வந்து தேவன் வந்து அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். யாரும் தர முடியாததை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். யாரிடமும் கேட்க முடியாத சில வார்த்தைகளை அவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள். யாரும் செய்திராத விதத்திலே அவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் நிறைய நேரம் இந்த மூலமாக அல்லது வழியாக அப்படிலாம் இல்லாமல் அவரே சில நேரத்தில் சில காரியத்தை நமக்கு செஞ்சால் மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். ஆமென். ஆமாம். ஸோ நிறைய தண்ணியை நான் குடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு தாகம் தீரவில்லை. இயேசு சொன்னார், நான் கொடுக்குற இந்த தண்ணியை நீ குடிச்சனா உன் தாகம் தீரும். ஆமென். வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பார்த்தவங்க தான் ஒரு டைமில் வந்து எப்படி நிற்பாங்கன்னா, இன்னும் ஏன் நம்ம மனசு வெறுமையாகவே இருக்குது, இன்னும் நம்ம மனசு ஏன் காலியாகவே இருக்குது. நிறைய புடவை வாங்கியாச்சு, நிறைய ஷாப்பிங் போயாச்சு, நிறைய விதமாக வாய்க்குள்ளே விட்டாச்சு, நல்ல வீட்டில் கூட வாழ்ந்து பார்த்தாச்சு, என்னதான் நமக்கு என்னமோ அப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? கொஞ்சம் பேருக்கு புரியுதா? எல்லாம் இது வந்து கொஞ்சம் அனுபவ பாதையில் கொஞ்சம் தூரம் வந்தவங்களுக்கு. சில பேருக்கு வந்து இப்போ தான் அப்படியே வர்றீங்க, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஒவ்வொன்றா பார்த்துருப்போம். எதையாவது ஒரு கொஞ்சம் பணம் பார்த்துருப்போம், கொஞ்சம் வெற்றிகளை பார்த்துருப்போம், கொஞ்சம் பாராட்டை பார்த்துருப்போம், வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் நடுவுலையும் தோல்வியாக இருந்தால் தோண்டு போடுறதுங்கிறது வேற, ஆனால் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த வெறுமையாக இருக்குது மனசு அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், யூ நீட் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஐ நீட் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஐ நீட் ஜீசஸ். ஆமென். சில நேரம் எத்தனையோ விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய பிரசனமும் அவருடைய தொடுதலும் அவர் பேசுகிறத கேட்குறதும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஆமென். அது வேற எதுவும் அதை தரவே முடியாது, அவர் ஒருத்தர் தான் அதை உங்களுக்கு தர முடியும். ஆமென். வேற எதுவும் தரவே முடியாது. சில நேரம் நிறைய பிரசங்கம் மாற்றி மாற்றி கேட்டே இருப்பேன், அம்புடும் கேட்டு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் கேட்டாச்சு அப்படின்ட்டு. ஆனால் சம்டைம்ஸ் ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசுவார். அவர் ஏதோ ஒன்று அந்த நேரம் நமக்கு பண்ணுவார் பாருங்க, அது பார்த்தீங்கன்னா 100 பிரசங்கத்தை விட ரொம்ப பெருசாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதனால்
நம்முடைய தேவை வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய தேவை அவராகவே இருக்கிறார். ஆமென். கடவுளோட ரொம்ப நெருங்கி வாருங்க. வெறும் பொருட்கள் உங்களை திருப்தி செய்யவே முடியாது. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டும் நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், அச்சீவ்மெண்ட் தப்பு கிடையாது, வெற்றி தப்பு கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்தாலும் இயேசுவும் அவருடைய பிரசன்னமும் மட்டும்தான் உங்களை திருப்தியாக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு திருப்தியை தரவே தராது. அதனால தான் நீங்கள் பிரசங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் காண்றதுனால திருப்தி ஆகிறது இல்லை. எவ்வளவோ நான் எல்லாமே பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பிரசங்கி புத்தகம், இந்த பிரசங்கி புக் இருக்குல்ல பைபிளில், இது கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை ஆராய்ச்சி மாதிரி. இது கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும். இந்த புக்கை கரெக்டாக படிக்கலைன்னா தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த புத்தகத்தை வேறு மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அப்படியே எழுதியிருக்கிறது அப்படியே படிச்சுட்டு மூடிடுவாங்க. மக்களுக்கும் அதே சொல்லிடுவாங்க, எல்லாம் மாயை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன? மாயை. இதை தான் கமலஹாசன் படத்துலையும் நான் கேட்டிருக்கிறேன். வாழ்வே மாயம். ஹலோ, பாடிடலாமா சர்ச்சில் அப்போ அந்த பாட்டை? ஏன்னா இந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற பாட்டா தானே. இந்த வாழ்வே மாயம். ஏங்க, எல்லாம் மாயைன்னு சொல்றதுக்கு ஒரு பைபிள் தேவையா? அப்படி இல்லைங்க. இதுதான் பாருங்களேன், வேதாகமத்தை தவறாக மக்களுக்கு சொல்லி தரும்போது அவங்க நம்பிக்கை தப்பாயிடும், வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும். நீ காலையில் கூட சொன்ன, உங்கள் விசுவாசம் தப்பாயிடுச்சுன்னா வாழ்க்கையே டேமேஜாக மாறிடும். பிரசங்கி புத்தகத்தில் 2 விதமான கண்ணோட்டத்தோடு இந்த புத்தகத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சொல்கிறார். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சூரியனுக்கு கீழே. எல்லாம் சொல்லுங்கள், சூரியனுக்கு கீழே. வேனிட்டி, வேனிட்டி. சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் மீனிங்லெஸ், மீனிங்லெஸ். இந்த மாயை அப்படிங்கிற வார்த்தையை வேனிட்டி அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா மீனிங்லெஸ். எல்லாம் சொல்லுங்கள், மீனிங்லெஸ், அர்த்தமற்றது. மாயைனா என்னன்னா மாயா, சாயா. மாயைனா என்னன்னா அர்த்தமற்றது. எல்லாம் சொல்லுங்க, அர்த்தமற்றது. அப்போ அர்த்தமற்றதுன்னு சொல்றாரு எல்லாத்தையும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாத்தையும், வீடு, மாளிகை, பணம், வேலை, சொத்து, சுகம், நன்மைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரசங்கி சொல்லுகிறான் மாயை அப்படின்னா என்ன? அர்த்தமற்றது. அவர் என்ன அர்த்தத்தில் அது சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம நம்பிக்கையை வேறு மாதிரி பில்டாக ஆரம்பிச்சிடும் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை அல்லது எல்லாம் அர்த்தமற்றது. அந்த வார்த்தை தான் இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட். திரும்ப திரும்ப அவர் இந்த புத்தகத்தில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. இதுதான் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் மாயை அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையை 2 கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கலாம். ஒன்று அண்டர் த சன், இந்த சன்னுக்கு கீழே இருந்து வாழ்க்கையை பார்க்கிற ஒரு விதம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாயையான வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஆமென். மீனிங்லெஸ் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை மாற்றி அதை ரொம்ப அற்புதமாக மாற்றுறது தான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. மாயைன்னு சொல்கிறதுக்காக இந்த பைபிள் கொடுக்கப்படல. இந்த சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் மாயை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த சூரியனுக்கு கீழே வாழ்கிற அந்த வாழ்க்கையை இதிலிருந்து உங்களை மீட்டு அந்த சன், நீதியின் சூரியனுக்கு கீழே உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருகிறார். அந்த வாழ்க்கை கீழே எல்லாம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, எல்லாம் மீனிங்ஃபுல்லாக அது மாறுகிறது. ஆமென். சொல்லட்டுமா, நீங்கள் சூரியனுக்கு கீழே இல்லை. இது தெரிஞ்சாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் நாட் அண்டர் த எஸ்யூஎன் சன். ஆமென். ஐ ஆம் அண்டர் த எஸ்ஓஎன் சன், ஜீசஸ். அது அந்த சன்னு கீழே நான் இருக்கிறேன். ஆமென். இங்கிருந்து இங்கே வர்றது தான் மாற்றமே. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க? இப்போ அமெரிக்கர் ஒருவர் நம் இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார்.
இப்போ அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரு, ஆனால் இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. அது மாதிரி தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன? நீங்கள் இன்னொரு இடத்திலிருந்து உண்டானவர்கள், இன்னொரு மேலான காரியத்தை தொடர்புடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏசு சொன்ன வார்த்தையை தான் இது. நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் இந்த சூரியனுக்கு கீழே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த பூமிக்கு வந்தது எதுக்குன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2, பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை. ஆமென். அதே 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், வேர் யூ ஆர், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எல்லாம் சொல்லுங்க, உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். இப்போ நீங்க சூரியனுக்கு கீழே இல்லை, சூரியன் உங்களுக்கு கீழே இருக்கு. அதாங்க மெசேஜ், அதான் செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நான் சூரியனுக்கு கீழே இல்லை, சூரியன் தான் எனக்கு கீழே இருக்குது. ஏன்னா I am above the sun, I am seated with Christ. பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களா இருக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, இந்த சன்னுக்கு கீழே வாழ்றது, அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம், அதனுடைய பார்வையில் வாழ்க்கையை பார்க்கறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை உயிர்ப்பித்து அதுக்கு மேலெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டாரு. உன்னதங்களில், எல்லாம் சொல்லுங்க, உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am seated with Christ. ஆமென். நீங்கள் மேலே இருந்து தான் கீழே பார்க்குறீங்க. உங்கள் மேலே எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு கீழே தான் இருக்குது. முதல்ல இந்த பிக்சரை வச்சுக்கோங்க. எதையாவது பார்த்து ரொம்ப பெருசு நினைக்காதீங்க. மேலே இருந்து பாருங்கள், அதெல்லாம் உங்கள் காலு கீழே தான் இருக்குது. முதல்ல இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. உன்னதங்களில் அவரோடு கூட அவர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். அப்போ இந்த சூரியனுக்கு கீழே நீங்கள் இல்லை. அதனால் இந்த உலகத்தின் சில பார்வை, சில பாதிப்பிலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். சங்கீதம் 91 நாம் படிக்கிறோம் பாருங்கள். சங்கீதம் 91, கொரோனா டைமில் மக்கள் திரும்பி திரும்பி படிச்சிருக்கிறாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், ஓ கொரோனாவே அப்படின்னு பாருங்க. 91:5, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். அதாவது இந்த சூரியனுக்கு கீழே ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த சூரியனுக்கு கீழே ஒரு பாதிப்பு இருக்குது. இப்படி படிக்கிறோம், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பகலில் வெயிலாகிலும். சில பாருங்க, சம்மர் வந்துட்டா கட்டி கட்டியாக வந்துருமே அப்படிங்கிறது. நோ 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 நோ. சில பாருங்க அப்படின்னா என்னன்னா, இவங்க மைண்டில் ஐ எம் அண்டர் த சன் அதே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ நோ நோ. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை உங்களை சேதப்படுத்துவதில்லை. பொதுவாக இந்த நிலவு, தேய்ப்பிறை, வளர்ப்பிறை இதெல்லாம் படிக்கிறாங்க பாருங்களேன். இதன் அடிப்படையில் தான் ஃபிசிக்கலாக சில காரியங்கள் நடக்குது. இந்த பூமியில் சில தாக்கங்கள்லாம் நடக்குது. மிருகத்தின் மேலே, மனிதர்கள் மேலே, இயற்கையின் மேலே எல்லாமே இது ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுது. சூரியன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சந்திரன் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டிலும் இருந்து பாதகமான இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீங்களாம். ஆமென். அதிலிருந்து சில சாதகமான காரியம் ஒன்று இருக்குது. சூரியன் விளைவிக்கும் அற்புதமான கனிகள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அதனுடைய இதில் இருந்து தான் சில ஃப்ரூட்ஸ்லாம் என்ன பண்ணுதான், உருவாகுதான். அப்படின்னா என்னென்னா, எல்லாமே இந்த இயற்கை கூட
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை தான் அது செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு சாதகமாக நடக்கும். ஆமென். அப்போ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து இந்த சூரியனுக்கு கீழே இல்லை. இயல்பாக எல்லாரும் சொல்கிறாங்களே அதுக்கு கீழே நான் இல்லை, நான் இருக்கிறது இதுக்கு மேலே. அப்போ பிரசங்கி புக்கை இப்போ இந்த கண்ணாடி போட்டு படிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், கரெக்டான கண்ணாடி போட்டு படிக்க போகிறோம். பைபிள் படிக்கிறதுக்கு கண்ணாடி அவசியம். இந்த கண்ணாடி இல்லை, அது எல்லாருமே போட்டிருக்கு, சிலர் போட்டிருக்கீங்க. அந்த கண்ணாடி சொல்லலை. இப்போ உங்களுக்கு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் படித்தோன்னா என்ன பிரதர் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அன்பு இறக்கங்க இங்கே சில நேரம் படித்தா வேறு மாதிரி தெரியுது, பைபிள் படித்தாலே எனக்கு விளங்க மாட்டுக்கு பிரதர் அப்படிங்கிறாங்க. 3D மூவி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? 3D மூவி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அப்படி கேட்கல, அது எல்லாருமே பார்த்துருப்போம். அப்பா பாக்கெட்டில் 3D மூவி பார்த்துருப்போம். அது நான் சொல்ல, இந்த 3D பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? 3D மூவி பார்த்தவங்க கை தூக்குங்க. என்ன ஒரு தைரியம், சபையில் எவ்வளோ பேர் கை தூக்குறீங்க? 3D மூவி தானே. நீங்கள் சில நேரத்தில் இவன் எதுக்கு இந்த கண்ணாடி கொடுத்துருக்கான் அப்படின்னு இப்படி எடுத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது பாருங்கள். அதில் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும், உடஞ்சி தொங்கின மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு போட்டான்னா கரெக்டாக தெரியும். பாம்பு ஒன்று கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே எல்லாம் வரும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முழு பைபிளையும் படிக்கிறதுக்கு கூட ஒரு கிளாஸ் தேவைப்படுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரம் அந்த சூரிய கிரகணம்லாம் நடக்கும்போது கிளாஸ் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், SON சன். அந்த கிளாஸ் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா பைபிள் உங்களுக்கு நல்லா புரியும். சிலருக்கு பைபிள் வந்து 3D மூவி மாதிரி இருக்குது, அப்படியே பார்த்தோன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடிலாம் பார்த்தோன்னா விளங்கவே மாட்டுக்கு. இப்போ நான் வந்து சில கண்ணாடி தரப்போகிறேன். அது போட்ட பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னா அற்புதமாக பைபிள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். இப்போ செவ்வாய்க்கிழமெல்லாம் அதுதான் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கற்றுப்பீங்க. நிறைய கண்ணாடி கொடுக்குறோம் செவ்வாய்க்கிழமை. கிருபையின் கண்ணாடியில் எப்படி பைபிள் படிக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லித்தரோம். அது மாதிரி இந்த பிரசங்கி புக்கை கூட எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு மேலே. எல்லாம் சொல்லுங்கள், சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு மேலே. ஸோ மக்கள் இது வரைக்கும் வாழ்க்கையை எப்படி படிச்சிருக்காங்கன்னா, சூரியனுக்கு கீழே அது மட்டும்தான் படிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து வெறும் இந்த வாழ்க்கையின் பாடு, இந்த வாழ்க்கையின் பிரச்சனை, இந்த வாழ்க்கையின் யதார்த்தம், இதே தான் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் பிரசங்கி புக் மட்டும் ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள், உங்கள் சளிப்போடு அது கொஞ்சம் ஒர்த்து போகிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், 2ஆம் அதிகாரம். இவன் வந்து ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறான். என்ன ஆராய்ச்சின்னா, வாழ்க்கையில் வந்து திருப்தி எங்கே இருக்குது, வாழ்க்கையில் திருப்தி எங்கே இருக்குது, வாழ்க்கையில் வந்து மன நிறைவு எங்கே இருக்குது, வாழ்க்கையில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு தேடலோடு தான் அவன் வாழ்க்கை என்ன பண்ணுறான், தோங்குறான். இந்த பிரசங்கி நம்ம யாருக்கும் அப்படிலாம் ரொம்ப கம்மி பாருங்களேன், அப்படி இறங்குறதுக்கு. நமக்கு வந்து பொழைப்பை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாகிடுது. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுக்கு டைமே வரமாட்டுக்கு நிறைய நேரத்தில். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இது எங்கேயோ உள்ளே கிடக்குது பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். நான் என் உள்ளத்தில் சொல்லி கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாய் இருக்கிறது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நல்ல ஊற்றி பார்க்குறேன், எம்புட்டு ஊற்றணுமோ ஊற்றியாச்சு, ஆனாலும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். 4வது வசனம். நான் பெரிய வேலைகளை செய்தேன். செய்யாத பிஸ்னஸ் கிடையாது, எல்லா பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளின் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும்
தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. என்ன மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது, என்ன மாதிரி செல்வந்தன் யாருமே கிடையாது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனமும் ஆனேன். என் ஞானம் என்னோடு கூட இருந்தது. என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கை செய்த சகல வேலையையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, இவன் பார்க்காத விஷயமே கிடையாது. எம்புடு குடிக்கணுமோ குடிச்சிட்டு பார்த்துட்டேங்கிறான். மண்ணு பொண்ணு எல்லாமே அன்லிமிட்டெட். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறான் எம்டியாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஐ ஃபீல் எம்டி, ஐ ஃபீல் எம்டி. பணம் குவிஞ்சு கிடக்கு, ஆனாலும் ஐ ஃபீல் எம்டி. வீடு எத்தனை வீடு இருக்குன்னே தெரியல, அப்படியே கட்டி வச்சுருக்கான், ஆனாலும் ஐ ஃபீல் எம்டி. ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்க, ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ எங்கே தான் திருப்தி இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு அவன் தேடுறான் பாருங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஞானத்தின் வெளிப்பாட்டை கொண்ட ஒரு புத்தகம். அவன் தேடுறான். இன்றைக்கி மக்கள் தேடுறாங்க, வேர் இஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் ஹியூமன் லைஃப். எது மனுஷ வாழ்க்கையில் திருப்தியை தரும், எங்கே திருப்தி இருக்குது, எங்கே மகிழ்ச்சி இருக்குது, எங்கே நிம்மதி, அப்படியே போகிறாங்க. அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. எல்லாம் தேடிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படி தான் இந்த பிரசங்கி என்ன பண்ணுறான், தேடுறான். சரி, இதை விளக்கும் போது இதையும் நான் சேர்த்தே விளக்கிட்டு வரேன். என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொருட்கள் உங்களுக்கு உள்ளான மனநிறைவை இன்பத்தை தரவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொருட்களை விட மேலானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப மேலானவங்க. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில, எல்லாம் சொல்லுங்கள், நான் மேலானவன். மேலானவனா என்ன தெரியுமா, அதாவது நிறைய காசு, நிறைய வீடு, நிறைய லேண்டு, என்னெல்லாமோ கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு ஈடாகவே ஆகாது. இப்போ இயேசு இதை ஒரே வசனத்தில் ஒட்டு மொத்தமான இந்த விஷயத்தை ஒன்றா சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஆதாயப்படுத்த முடியாதெல்லாம் சொல்லலை, என்ன சொன்னார், கொண்டாடலாம், இட் கேன் பாசிபிள், அதுக்கு சாத்தியம் இருக்குது. கொண்டாலும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்னன்னா, உங்கள் ஆத்மாங்கிறது முழு உலகத்தின் எக்கனாமியை விட ரொம்ப பெருசு. அதாவது கம்பேரிசன் எப்படி வைக்கிறாருன்னா, ஒரு தராசில் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த காரியத்தையும் வைக்கிறாரு, ஒரே ஒரு மனுஷனுடைய சோல், ஒரே ஒரு மனுஷனுடைய லைஃப்பை வைக்கிறார். வச்சா எதுதான் வெயிட்டாக இருக்குது, ஆத்மா தான் வெயிட்டாக இருக்குது, அதுதான் கீழே போகுது, இது மேலே தான் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, இந்த முழு உலகத்தின் காரியத்தை ஒரு தனி மனிதனோடு ஒப்பிட்டால் அந்த தனி மனிதனுடைய அந்த விலை அல்லது அவனுடைய வர்த் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட உயர்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். அப்போனா என்ன அர்த்தம்னா, இதிலிருந்து நீங்கள் இதிலிருந்து ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வர முடியும். என்ன புரிந்து கொள்ளுதலுக்குன்னா, உங்களை விட கீழான இந்த பொருட்களை விட மேலான உங்களை திருப்தி செய்யவே முடியாது. ஆமென். அப்போ பொருட்கள் தேவையில்லையா? வேணும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கம்ஃபர்ட். இப்போ இந்த சேரில் உட்காடுறீங்க, நல்ல ஒரு குஷன், நல்ல சோஃபாலாம் போட்டு அதில் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? கம்ஃபர்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ பாதி தூங்குறீங்க, முழுசாக தூங்கிடுவீங்க.
கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அதுக்கு பேர் ஹாப்பினஸ் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? ஜஸ்ட் கம்ஃபர்ட். அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சுகமாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அது உள்ள உங்களுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா மனிதன் வந்து பொருட்களை விட மேலானவன். எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்களை விட மேலானவனாக இருக்கிறேன். இதில் இன்னும் பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ எல்லாத்த விட மேலானவங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வருதோ அப்போமே இதெல்லாம் உங்கள் காலு கீழே வர ஆரம்பிச்சிடும். அதான் இதில் இருக்கிற பெரிய ரகசியமே. எத்தனை பேர் புரிஞ்சுதா உங்களுக்கு? யூ ஆர் மோர் தென் கோல்டு. ஆமென். யூ ஆர் மோர் தென் வேர்ல்டு. தங்கத்தை விட, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல். உங்களை எது கொடுத்து வாங்க முடியாதான்? தங்கத்தை கொடுத்து உங்களை வாங்க முடியாது. வைரங்களே, தங்கங்களே, உங்களுக்கு புரியுதா? பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை என்ன பண்ண முடியாதான்? வாங்கவே முடியாதான். உங்களை வாங்கணும்னா உங்களுக்கு நிகரான விலை கிறிஸ்துவா இருக்கிறார். ஆகையினால தான் the price is high. The price is high. தேவகுமாரனே வந்து மரிச்சாதான் நீங்க மீட்கப்பட முடியுமா? அப்போ உங்க மீட்பின் ஒரு பொருளுடைய மதிப்பு எப்போ தெரியுது? அதுக்கு கொடுக்கப்படும் கிரயத்தை வைத்து. கரெக்டா? பிரைஸ் டேக்கை வச்சு தான் சொல்றீங்க இதனுடைய வேல்யூ இது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் உங்கள் மதிப்பை உங்களுக்கு சொல்லுகிறது. புரிஞ்சான்னு தெரியல. உங்களுக்காக கொடுக்கப்பட்டது பொன்னோ வெள்ளியோ கிடையாது. உங்களுக்காக கொடுக்கப்பட்டது விலையேற பெற்ற இரத்தமா இருக்கிறது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். இது விளங்கிக்கோங்க. நான் சொல்றேன், யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். நாம நம்முடைய செல்ஃப் ஒர்த்தை எப்படி கால்குலேட் பண்றோம்? நாம நம்மளை குறித்த மதிப்பை எப்படி கணக்கிடுகிறோம்? என்ன படிச்சிருக்கீங்க? உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன? உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? இது உங்கள் நெட்வொர்த்தை வச்சு தான் ஒரு ஆளுடைய மதிப்பையே போடுறோம். இப்போ நான் பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்குறேன்னா என்னோடய நெட்வொர்த் எல்லாம் பார்த்துட்டு இவரை நம்பி உள்ள லோன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அவங்க ஒரு நபரை எப்படி மதிப்பிடுறாங்க? அவருக்கு இருக்கும் சொத்துக்கள், அவர் எவ்வளோ பொருள் வச்சுருக்கிறாரு, உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வாகனம் இருக்குது, எவ்வளோ லேண்ட் இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கன்னு வச்சு அதை வச்சு தான் கணக்கு போடுறாங்க. ஆனால் வேதாகமம் உங்களை குறித்து சொல்லும் பொழுது இது மனிதர்கள் போடும் கணக்கு. மனுஷங்க தான் இப்படி கணக்கு போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கும் பொருட்களை எல்லாம் விட நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இது நமக்கு புரியணும். பாருங்க, நம்ம இன்னும் பொருளுக்காக போராடுறோம். இன்னும் பொருளுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும்னா, நான் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படவில்லை. எதனால் மீட்கப்பட்டேன்? முன்னாடி இருந்த வசனத்திலேருந்தே போடுறா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. You are redeemed by the precious blood. Costly blood. எல்லாம் சொல்லுங்க, காஸ்ட்லி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப காஸ்ட்லி. நல்லா சொல்லுங்க, you are costly person. ஆமென். நீங்க மதிப்பில்லாத ஒருவர். உங்க மதிப்பு ஜீசஸ். உங்க மேல இருக்கிற பிரைஸ் டேக் பாத்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு போட்டிருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட், he is your price tag. ஆமென். என்னையாவது உங்களை நீங்க அப்படி உணர்ந்திருக்கீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், பாக்கெட்ல காசு இருக்கா, காசு இருந்தா நம்ம மதிப்பானவங்க, காசு இல்லைன்னா நம்ம மதிப்பை அப்படி உங்களை. அதெல்லாம் சொல்ல, யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உங்களுக்கு இருக்கும் பொருளை வைத்து உங்கள் மதிப்பை அளவீடு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த பொருளும் இல்லாத போதே நீங்கள் மதிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் உங்களை குறித்த சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், அது உங்களை விடுதலையாக்கும். நான் சொல்லட்டுமா,
நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீங்க, அப்போ கூட யூ ஆர் ப்ராஸ்பரஸ் பர்சன், யூ ஆர் த ப்ராஸ்பரிட்டி. இது தெரிஞ்சாலே ஒன்று உங்கள் காலில் வந்து அப்படி விழும். யூ வில் அட்ராக்ட் வெல்த், யூ வில் அட்ராக்ட் குட் திங்ஸ். ஆனால் நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மகிட்ட தான் பெருசாக வீடு இல்லையே, நம்மகிட்ட தான் பெருசாக கார் இல்லையே, நம்மகிட்ட தான் அது இல்லையே இது இல்லையே, அதெல்லாம் வந்தால் தான் நம்ம பெரிய ஆள். இல்லைங்க, அதெல்லாம் வந்ததினால் நீங்கள் பெரிய ஆட்கள் அல்ல, நீங்கள் பெரிய ஆட்களாக இருப்பதால் அவைகள் எல்லாம் வருகிறது. மாற்றி யோசிங்க. ஏசு அதை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள். அப்படின்னா என்ன? கொஞ்சம் மாற்றி யோசி, திங்க் ரைட். மனம் திரும்புங்கள்னு அர்த்தம் திங்க் ரைட், சரியா யோசின்னு சொன்னார். நீ தப்பா யோசிக்கிறப்பா, கரெக்டா யோசி. சரீரத்தை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரம் எவ்வளவோ விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உடையை பார்க்கிலும் சரீரம் எவ்வளவோ விசேஷத்த உள்ளவைகளா இருக்கிறது. பறவைகளை பார்க்கிலும் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். இயேசு சொல்ல வந்ததே எல்லாத்த விட நீங்க விசேஷமானவங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்கு தான். மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மனிதன் தன் மதிப்பை உணராமல் இருப்பது. உங்க வேல்யூஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய வேல்யூஸை நமக்கு யாராவது தரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மதிப்பை நமக்கு யாராவது ஒருத்தங்க கொடுக்கணுன்னே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாரும் மதிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் மதிப்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லட்டுமா? எந்த சாதனையும் நீங்கள் செய்யாத போது கூட நீங்கள் மதிப்பானவர்கள் தான். ஆமென். ஒரு தங்கத்தை வைத்து இப்பொழுது எந்த ஆபரணமும் இன்னும் செய்யவில்லை, ஆனால் தங்க கட்டி தன்னில் தானே மதிப்புள்ளதாகவே இருக்கிறது. அது மாதிரி தான் ஆபரணமாய் மாறுவது என்ன? நீங்கள் புரோஜனப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் புரோஜனப்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யார் தான்? காஸ்ட்லி தான். எல்லாம் சொல்லுங்கள், நான் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் பொருள் உங்களை திருப்தி செய்ய முடியாது? ஒருவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. தட்ஸ் நாட் ஜோயே ஃபார் யூ. அந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை பல வார்த்தைகள் இருக்குது. இந்த ஜீவன் அப்படின்னு நீங்கள் பார்த்து ஒரு வார்த்தை படிச்சிங்கன்னா, க்ரீக் வேர்ட்லேருந்து நீங்கள் இதில் போட்டிருக்கிறது க்ரீக்கில் போய் படிச்சிங்கன்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. சுகே, பயாஸ், ஜோயே என்ற 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுக்கிறது. இந்த சுகே, பயாஸ்ங்கிறது சரீரத்துக்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சுகேங்கிறது அந்த சோல், அதில் தான் அந்த சுகே அப்படி வருது. சோல் ஆத்மாவுக்கான ஜீவனை குறித்து சொல்லுகிறது. ஜோயே அப்படிங்கிறது தேவனுக்குள் ஒரு ஜீவன் இருக்குது, அதை தான் ஜோயே அப்படின்னு சொல்லுகிறது. த ஜோயே லைஃப். ஒருவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜோயே அல்லவே. ஆனால் ஏதோ ஒரு அப்போதைக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது. ஆனால் அது அவனுக்கு திருப்தியாக மாறுகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தேடி ஒருத்தன் போகிறான், வாழ்நாளெல்லாம் இதை தேடி பார்க்குறான், எத்தனையோ காரியங்களெல்லாம் அவன் செலவு பண்ணிட்டான். கடைசியில் அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். பாருங்கள், பிரசங்கி நிறைய பேர் இந்த கடைசி சொல்லாமல் விட்டுறாங்க. அதான் பிரச்சனை. மாயை மாயை பைபிள் முடி எல்லாம் மாயை, வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. பிரசங்கி 12. அது வரைக்கும் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, எல்லாமே மாயைங்க, எல்லாம் மீனிங்லெஸ்ஸுங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, அப்படியே பேசிகிட்டே இருக்கிறான். சில பேர் பார்த்தீங்களா, அவங்க இயல்பாகவே அப்படி தான் பேசுவாங்க. அது வேஸ்ட்டுங்க, படிக்கிறீங்களா அது வேஸ்ட்டுங்க, வேலைக்கு போகிறது வேஸ்ட்டுங்க, கடைசியில் நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க அப்படின்றாங்க. எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே கவனிங்க, 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கூட்டி கழித்து பார்த்தா, வாழ்க்கையில் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா, எல்லாத்தையுமே நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். அப்படிலாம் பார்த்தா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது? மாயையாக தான் இருக்குது. ஆனால் அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன தான் மேன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து மீன்ஸ்
அவரை மரியாதை செய்து அல்லது அவரை புரிந்து கொள்வது, அதை தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். த ரெவரன்ஷியல், the fear of the Lord is the beginning of the wisdom அப்படின்னு படிக்கிறோன்னா, the fear of the Lordனா என்ன? ரெவரன்ஷியல். தேவன் ஒருவர் உண்டு, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படி நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் அந்த இடத்துல ஃபியர் அப்படின்னு இருக்குது. அது ரெவரன்ஷியல் திங்ஸ், அதாவது தேவன் ஒருவர் உண்டு என்று தேவனுக்கு மரியாதை செய்வது, அவர் சொன்ன வார்த்தைகளை கைக்கொள்வது, எல்லார் மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. நல்லா கவனிங்க. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றேன். என்ன கன்க்ளூஷன்? தேவனுக்கு மரியாதை செய்து அவர் சொன்னதை ஒரு மனுஷன் கவனித்து வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கை. சும்மா மீனிங்லெஸ் அப்படின்னா சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மாயை கூட அர்த்தமாக மாறுகிறது. ஆமென். இப்போ பாருங்க, வீடு கட்டின இது படிச்சுட்டு நிறைய என்ன சொல்றாங்க பாருங்க, சாலமோன் கட்டாத வீடு ஒரு வேஸ்ட். இது கேட்டு நிறைய பேர் வீடே வாங்கலை. சாலமோன் பாருங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ண, அவனே எல்லாம் மாயின்ட்டான், நீ எதுக்கு பிஸ்னஸ் பண்ற? வேஸ்ட். இப்படி எல்லாமே வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க நம்ம ஆட்கள். அவன் சொல்ல வந்ததினுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் இல்லைன்னா எல்லாமே மாயை, தேவன் இருப்பார்னா மாயை எல்லாம் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. தட் இஸ் த மெசேஜ். எல்லாம் சொல்லுங்க, அவர் இருப்பார்னா எல்லாமே அர்த்தமா இருக்கு, அவர் இல்லைன்னா எல்லாமே மாயை. அங்கே எல்லாமே வெறுமையாக இருக்குது, எல்லாமே ஒன்றும் இல்லாமல். இதுதான் பாயிண்ட் சொல்கிறாங்களே. அந்த பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ்னால் என்ன? எது முக்கியமாக அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, மாயை என்பதல்ல, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆனால் தேவனுக்குள்ளாக இருந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வாழ்க்கையை தேவனோடு கூட சேர்ந்து அர்த்தமுள்ளதாக்க முடியும். ஆமென். அப்போ அதுதான் விஷயம். அதை தான் அவர் அந்த இடத்துல சொல்ல வர்றது பாருங்க. சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறார். பிரசங்கில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் சொல்ற முக்கியமான அந்த விஸ்டம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, முதல் பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு, எல்லாம் மாயையா இருக்குது, ஆனால் ஆண்டவர் இருந்தால் எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு இணைந்து அர்த்தமற்ற இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். ஆமென். ஸோ அடுத்தது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவர் சொல்ல வர்ற விஷயம், இந்த புக்ஸில் இருக்கிற அந்த ஜூஸ், அந்த எசன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது என்னென்னா ஹாப்பினஸ். எல்லாம் சொல்லுங்கள் ஹாப்பினஸ். எல்லாம் சொல்லுங்கள் சந்தோஷம். என்னப்பா கொஞ்சம் சந்தோஷமாக இரு வாழ்க்கையில். வேற என்ன இந்த வாழ்க்கையில் பெருசாக மேன்மைகள் இருக்கிறது? துக்கமாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, கொஞ்சம் சந்தோஷமாயிரு அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பி ஹாப்பி. சும்மா எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு ஓரி ஆகிக்கிட்டே இருக்காது, சந்தோஷமாயிரு. ஏன்னா கடவுள் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கிறதே எதுக்கு தான்? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க. சொல்லுங்க, மகிழ்ச்சி. அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். அப்போ இந்த மனுஷனுக்கு வெறும் சரீரத்தின் தேவைகள் மட்டுமல்ல, மனுஷனுக்கு உள்ளான சில தேவைகள் இருக்கிறது. இந்த பொருட்களால் சரீரத்தின் சில தேவைகளை அவன் பூர்த்தி செய்யவோ அடையவோ முடிகிறது. ஆனால் உள்ளான சில தேவைகள் இருக்கிறது, அது பொருட்களால் திருப்தியாக்கப்படுகிறதே இல்லை, அது கடவுளுடைய பிரசன்னத்தினால் மட்டும் திருப்தியாக்கப்படுக முடிகிறது. ஆமென். அதனால தான் எம்புட்டு சாப்பிட்டாலும் மனசு வெறுமையாகவே இருக்கு. எங்கே போய் என்ன வாங்கி உடுத்தினாலும் மனசு காலியாகவே இருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் பாருங்க. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கவனி, அந்த ஹோட்டல் தான் கூப்பிட்டு போகிறேன். இது பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும்
திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். மக்கள் பொருள் வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அம்புட்டியும் வாங்கிட்டு உள்ள எப்படி இருக்குது? இதில் என்ன தெரியுமா, அது இதுன்னு பார்த்து அந்த மேட்சிங் இந்த மேட்சின்னு பார்த்து ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஏன் தான் இதை உடுத்துறனே தெரியலையே அப்படின்ட்டு எப்படி இருக்கும் பாருங்க. நீங்கள் எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. சந்தோஷங்கிறது நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது வெளியிலிருந்து உள்ளே வர வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. உள்ளே இருந்து தான் அது வெளியில் வருது. ஆமென். அது கடவுளோடு உங்களுக்கு இருக்கும் தொடர்பிலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற ஒன்று தான் சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் ஜாய். ஆமென். இது எல்லாமே உபயோகப்படுத்த, எல்லாம் சொல்லுங்க, பொருட்களை உபயோகப்படுத்துங்கள். எம்புட்டு வேணுமோ வச்சுக்கோங்க, ஆனால் அதில் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தேடவே முடியாது. அதுவும் பாருங்க, சின்ன இந்த செல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ஒரு 2000 ரூபா செல்லு எல்லாம் வச்சுருக்கிறவங்க பதட்டமே இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆப்பிள் ஃபோன் வச்சுருவனுக்கு பதட்டமாகவே இருக்குது. டே எந்த நேரம் கீழே போடுவேன்னே தெரியல. நீ மட்டும் கீழே போட்டுட்டேன்னா டிஸ்பிளே மாற்றுறதுக்கு 1 மாதம் சம்பளம் கொடுக்கணும்டா. இந்த 2000 ரூபா ஃபோன் வச்சுருக்கோம், தூக்கி போட்டு விளாடுதான் அப்படின்ட்டு. டேடி ஃபோன் வந்திருக்கு, கேட்ச் இட் அப்படிங்க. பார்த்தா யார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? எல்லாம் அந்த 2000 அது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கவங்க அது விழுந்து நொறுங்கிட்டுனா நான் நொறுங்கிடுவேன்டா. ஆனால் நம்ம யோசித்து பாருங்களேன், ஆனால் நம்ம எதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம்? நம்ம கம்ஃபர்ட்டுக்கும் நல்லா இருக்குதுக்குன்னா. ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளே நம்ம சந்தோஷத்தை என்ன பண்ணுது? பராண்டுது. போட்டு பரண்டு என்ன பண்ணிடுது? பரண்டிடுது. ஆமாம், நம்ம வாங்குகிற பொருளோ நம்முடைய விஷயங்களோ அதுவே சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளோடையே அப்படியே இணைஞ்சிருவாங்க. ஒரு சின்ன கீரை விழுந்தா போதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதில் சின்ன சின்ன இது வந்துட்டா போதும் இவங்க படப்பட அப்படின்றாங்க. அதுலேருந்து தெரியுது அவங்க ஆத்மா அதனோட கட்டப்பட்டு இருக்கிறது. அதனோட ரொம்ப கனெக்டடாக என்ன பண்ணிட்டாங்க, ஆயிட்டாங்க. அதனால தான் பாருங்கள், அதில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆகிடுது? ஒரு மாதிரி ஆகிடுது. அதில் ஏதாவது ஒன்று இதாகிட்டாவோ அது இதாகிட்டாவோ அப்படின்ட்டு எல்லாருமே இந்த இதில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இது எல்லாமே நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்காதனால தான். பொருட்களை வேல்யூவாக யூஸ் பண்ணணும், மதிப்பாக பயன்படுத்தணும், அதெல்லாம் ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டி கழித்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்களா, 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா முக்கியம் கிடையாது. சாப்பிட்டு வரும்போது ஹாப்பியாக வந்தீங்களா, தட் இஸ் த பாயிண்ட். 5 ஸ்டார் ஹோட்டலில் முட்டு பிள்ளையும் கொடுக்கணுமா, சரி தின்னு தொலைப்போம் அப்படின்னு நீங்கள் தின்னுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 4 இட்லி சுட சுட போட்டு ஒரு ஆஃப் ஆயில போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதை விட பெட்ரு. பைபிள்லேயே போட்டிருக்குதுங்க, சண்டையோடு கூடிய மட்டனை பார்க்கிலும் சமாதானத்தை கூடிய வெஜிடேரியனே பெட்டர். இதுக்கு மேலே பைபிளில் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க? சண்டை போட்டு நீ மட்டன் கறி சாப்பிட்றதை விட சண்டை போடாமல் நீ புளியாத்தோரை சாப்பிட்டுட்டு போயிரு. ஏன்னா சோத்தை விட எது ரொம்ப முக்கியம்? சந்தோஷம் ரொம்ப முக்கியம். விளங்குதுங்களா? லைஃப்பில் ரொம்ப எது ப்ரையாரிட்டி ஆனதுன்னா பொருட்கள் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறது. பெரிய பெரிய இடத்துலலாம் போயிட்டு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு சந்தோஷமே இல்லாமல் வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் 2 ரூபாய்க்கு வேர்க்கரில் வாங்கி பார்க்கில் உட்காந்து ஹாப்பியாக இருக்கிற கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் வெளிநாடெல்லாம் போகிறத விட வேர்க்கர்லையோடு இருந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொருள் அவசியமானதே கிடையாது. நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்க காசே இல்லை. நான் பாருங்க, காசு பொருள் தேவையில்லைன்னு நான் பேசவே இல்லை. அது ஏன் வாயிலிருந்து வராதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவர் கண்டிப்பாக அதை சொல்லவே மாட்டார். ஆனால் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் என்னென்னா,
நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, அது பாயிண்ட் இல்லை. நீங்கள் ஆப்பிள் வச்சுருக்கீங்களா இல்லை பழைய நோக்கியா வச்சுருக்கீங்களாங்கிறது பிரச்சனை கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அதுதான் மேட்ரு. எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷம்தான் முக்கியம். சிலர் பாருங்கள், கடனை உடனே வாங்கி ஏதாவது பண்ணிவிட்டு அதை வாங்கி வச்சுட்டு வருத்தத்தோடு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வாங்கினது எதுக்கு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வாங்கி வச்சுட்டு அவன் வந்து கேட்பானா, எப்படி கேட்ட கொடுக்கணும்ல, இந்த மாதம் டியூ பூரா அதில் போயிடும். இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இதான். அதனால தான் பாருங்களேன், ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வெறும் பொருட்களும் வெறும் இந்த காரியமும் தான் நமக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே கவனிங்க, 2வது வசனம், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக, எல்லாம் சொல்லுங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக. அப்போ பொருள் என்ன பண்ணுறது இல்லை, செய்கிறது இல்லை. உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஆமென். நிறைய வீடு வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதான் மேட்ரு. எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க அது முக்கியம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறீங்களா அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சந்தோஷமா இருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம். சண்டை போட்டுட்டு ஒய்ஃபுக்கு போய் ஒரு ஜுவல் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிடணுன்ட்டு? உங்களுக்கு தெரியாது பிரதர், ஜுவல் வாங்கலைன்னா தான் சண்டையே வரும் அப்படிங்கிறீங்களா? ஆனால் மகிழ்ச்சியோடு கொஞ்சோல மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும். அதான் உண்மை. சிலருக்கு அந்த ப்ரையாரிட்டி தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருளில் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பொருள் உங்களை திருப்தி செய்வதே இல்லை, அவர் அருள் தான் உங்களை திருப்தி செய்யும் என்பதை அறிந்திருந்தீங்கன்னா மாயையாக இருக்காது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது திங்ஸ். ஏன்னா அன்னைக்கு விளம்பரம்லாம் என்ன பண்ணுது, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கா. நமக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுவான். நம்ம ஆர்டரே பண்ணாட்டா கூட நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவான் போல. அவன் பேசுறது பார்த்தா அப்படி தான் இருக்கும். அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, எல்லாரும் வாங்கிட்டாங்க, ஆஃபர் முடிய போகிறது நான் அப்படின்னா பதட்டத்தில் இவங்களே ஃபோன் பண்ணிடுவாங்க பாருங்க. எப்படியாவது ஒரு புக்கிங்கை போட்டு வாங்கி வைக்கலன்னா மனைவியை நேசிப்போர் பிரிஸ்டீஜ் வேண்டாம்னு எப்படி சொல்லுவாங்க. அவள் அப்படி பார்க்கா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், நான் உன்னை நேசிக்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காவது கடனை வாங்கியாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேண்டியது. விளம்பரமே பாருங்களேன், நம்ம அடிமடியில் கை வைக்கிற மாதிரி தான் போடுறோம். அந்த அம்மா பார்க்கும், யாரெல்லாம் பிரிஸ்டீஜ் வாங்கி கொடுக்காங்களோ அவங்க தான் கணவர், அந்த கணவர் தான் மனைவியை நேசிக்கிறவர், இப்படியாவது இதை காப்பாற்றணுமே. எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க பாருங்க. எல்லாமே என்னன்னா பொருள் தான், பொருளுக்குள்ளே தான் சந்தோஷம், பொருளுக்குள்ளே தான் எல்லாம் அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன் பாருங்க. நீதிமொழிகள், நீங்கள் இப்படிலாம் சொல்கிறதுனால வந்து நம்ம வீடு வந்து எம்டியாக இருக்கணும், ஒரு பொருளுமே தேவையில்லை, அந்த மாதிரி ஏதோ சொல்கிறதா நினச்சிக்க வேண்டியதில்லை. நீதிமொழிகள் 24, நீதிமொழிகள் 24 3-4 வாசிக்கிறோம் பாருங்க. வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஆமென். அதனால் உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இருங்க அப்படி சொல்ல. கர்த்தர் வந்து நீங்கள் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பவர். ஆமென். அது கூட எது கொடுக்குறாரு? டு என்ஜாய். எல்லாம் சொல்லுங்க, டு என்ஜாய். எல்லாம் சொல்லுங்க, டு என்ஜாய். தேவன் எல்லாத்தையும் எதுக்கு தராராம்? அனுபவிக்கிறதுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் தேவன் இல்லைன்னு வைங்களேன், இந்த பொருள் கூட
ஒரு ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை எதில் தேட ஆரம்பிச்சிருவீங்க? பொருளில் தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளே தேவையில்லை, என் அருள் மட்டும் உனக்கு போதுமாக்கும் அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருள் வந்து பயன்பாட்டுக்கு, அது உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆனால் என் அருள் உன் மனசுக்குள்ளே, உன் ஆத்துமாவுக்குள்ளே வரும்பொழுது பணம் எதுவுமே இல்லை, எதுவுமே பொருளே இல்லை, ஆனால் உன் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரம்புனது போல பூர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அதை தான் அந்த சமாரிய பெண் கண்டடைகிறாள். ஒவ்வொருத்தரும் திருப்தியை ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு இருக்கணும். எஸ், சாலமோன் லெவலுக்கு நம்ம தேடாட்டா கூட அது ரொம்ப காஸ்ட்லி, அம்புட்டு செலவு பண்ண முடியாது. நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எதில் தேடணுமோ அதிலலாம் தேடி தான் பார்க்குறோம். ஆனால் தேடினதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சாலமோன் சொன்னது நீங்கள் சொல்லுவீங்க, எம்டியாக இருக்குதுங்க, அப்போ நல்லா இருந்தது, இப்போ நல்லாவே இல்லை, காலியாகவே இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறதுக்கு தான் சரியான இடம். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே ஐ ஃபீல் எம்டி, இது எனக்கு வந்து வெறுமையாக தான் இருக்குது, என்னை நீங்கள் நிரப்புங்கன்னு சொல்ல முடியும். ஆமென். நீங்கள் கொடுக்குற தண்ணியை நான் குடித்தேன்னா எனக்கு தாகமே உண்டாகாது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கும் எதுவும் உங்கள் தாகத்தை தீர்க்காது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உங்களை விட பெரிதானது அல்ல. உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒன்றே ஒன்று இருக்குது, அவர் தான். அவருடைய பிரசன்னம் தான், அவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டும்தான் உங்களை திருப்தி உள்ளவர்களாய் வாழ வைக்கும். ஆமென். பாருங்க, என்ன பேசணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்த பிரசங்கி புத்தகத்தை கரெக்டாக படிக்கணும். எல்லாம் மாயை அப்படி சொல்லலை பைபிள். தேவன் இல்லாமல் எல்லாமே மாயையாக இருக்கிறது. சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை அப்படி யோசிச்சுட்டு போதாங்க. தேவனற்ற வாழ்க்கை மாயையாக இருக்கிறது. தேவன் இல்லைன்னா எத்தனையோ கோடி இருந்தாலும் அது எப்படி மாயையாக இருக்குது. தேவன் இல்லையா, எவ்வளோ பெரிய மாளிகையில் நான் வாழ்ந்தாலும் அங்கு மாயையாக இருக்கிறது. அவர் இல்லாட்டா மாளிகை கூட ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்கிறது இல்லை. ஆமாம். ஆனால் அவர் வரும் பொழுது நீங்கள் சாதாரணமான இடத்துல தான் இருப்பீங்க, ஆனால் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்போ உங்களுடைய சந்தோஷம் பொருட்களில் இல்லை, உங்கள் சந்தோஷம் பொருளில் அல்ல, அவர் அருளில் இருக்கிறது. இது புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கும் போது தான் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. பொருட்கள் தேவையா? கண்டிப்பாக தேவை. பொருட்களை தேவன் தராரா? கண்டிப்பாக தரார். ஆனால் அவைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதே இல்லை. அவருடைய பிரசன்னம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சாப்பாடு கூட நல்லா இருக்கும். பாருங்களேன், சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கஞ்சை குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கணும். எல்லாரும் தெரியுது பாருங்க. பிரியாணி சாப்பிட்றேன்னா கஞ்சியாங்கிறது இல்லை, நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. சிலர் பாருங்க, ரொம்ப பெருமைக்காக பிரியாணி வாங்கி கடன் வாங்கி சாப்பிட்றது. அப்படிலாம் வாழாதீங்க. யாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. தோற்று போகிறாங்க வாழ்க்கையில். ஏன் தோற்று போகிறோம்? யாருக்கு முன்னாடியோ எதையோ ஒன்று நிரூபிக்கணும்னு செய்கிறோம், அங்கே தான் தோற்று போகிறோம். அப்படி பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட முயற்சிகள் உங்களை கடனாளியாக, அப்படிப்பட்ட முயற்சிகள் உங்களை வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை தோல்விகரமாக மாற்றி விடுகிறது. யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏசுட்ட பிசாசு கொண்டு வந்த சோதனை என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். கல்லை மட்டும் இல்லைப்பா, என்னால் இந்த மலையே அப்பமா மாற்ற முடியும், பிரெட் மவுண்டன் ஆக்கிடுவேன். ஆனால் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை செய்யணுங்கிற அவசியம், நீ சொல்லி அதை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இன்னொன்னையும் உனக்கு சொல்கிறேன், உன் கனிவான கவனத்திற்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம பேசினதெல்லாம் அதில் இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அப்பத்தினால் அல்ல, அப்பாவினால் நான் பிழைக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அப்பத்தினால் அல்ல, என் அப்பாவினால் நான் பிழைக்கிறேன். ஆமென். அதை தான் அவர் காமிக்கிறார்.
இன்னும் பாருங்க, இந்த இந்த ஜோயே அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஆவிக்குரிய ஜீவன் என்பது ஆவியில் மட்டும் வேலை செய்யல, அது ஆத்மாவையும் தாங்கி சரத்தில் கூட வேலை செய்யுது. சில நேரம் இயேசுவுக்கு 40 நாள் ஃபுட்டே தேவைப்படல. நீங்க நினைக்காதீங்க அவர் கடவுளுங்க, இல்லைங்க. த மேன் ஜீசஸ், ஒரு மனிதனாகிய இயேசுவுக்கு உணவு தேவைப்படவில்லை. என்னங்க இது 40 நாள்? எப்படி? அதிகபட்சம் 7 நாள் அப்படி சொல்றாங்க. சில பேர் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு வரலாம் கொஞ்சம். ஆனால் 40 டேஸ்லாம் சான்ஸே கிடையாது. 40 நாள் புசியாமல் குடியாமல் ஒருத்தர் இருந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் வேற ஒன்றுனால ஃபீட் ஆகிட்டே இருந்தார். சிலர் சாப்பிடாமலே உட்காந்துருக்காங்க, அதுக்கு பேர் பட்னியாக கிடக்கிறது. தட்ஸ் நாட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்ன? உபவாசம்னா என்ன? உபனோடு வாசம் பண்ணுவது, அதான் உபவாசம். எல்லாம் சொல்லுங்க, உபனோடு வாசம் பண்ணுதல். எம்புடி சாப்பிட்டு திருப்தி வரலன்னா கொஞ்ச நேரம் போய் ஆண்டவரோடு பேசுங்க. அப்புறம் பாருங்க, என்னமோ பெருசா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் நிரம்பினது போல உங்களுக்கு ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற சந்தோஷம், கொஞ்ச நேரம் ஒரு வார்த்தையிலிருந்து வர சந்தோஷம் எத்தனையோ கோடி உங்க கையில இருந்தா கூட அவ்வளோ ஹாப்பி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் தாவீது மன்னன் சொல்லுகிறான், அவர்களுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும். சங்கீதத்தில் இருக்குதுங்க, அவர்களுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். பாருங்க, இது இவ்வளவு நேரம் போதிச்சிருக்கிறேன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்க, சங்கீதம். ஹல்லேலூயா, glory to be the living God. Hallelujah, glory to be the living God. எல்லாம் சொல்லுங்க, திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில். சங்கீதம் 4:7 இருக்கு. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. தூக்கமே வரலங்கிறாங்க, நிம்மதியாவே இல்லைங்கிறாங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க. அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, நிர்வாணமா இருக்கிறீங்க, எம்டியா இருக்கிறீங்க, அப்போ கூட நீங்க சுகமா இருப்பீங்க. ஏன்னா அவர் ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமே. மற்றதெல்லாம் ஆடட். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங்ஸ் ஆடட். மெயின் டிஷ்ஷே இதுதான், மெயின் திங்ஸே இதுதான். என்ன மெயின் திங்ஸ்? ஹிஸ் பிரசன்ஸ், ஹிஸ் ரிலேஷன்ஷிப், அவரை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங், அவரோடு பேசுறது, அவர் சத்தத்தை கேட்கிறது, அவரோடு கம்யூனிகேட் பண்றது. இதுதான் ஜாய். இங்க தான் சந்தோஷம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க வரலன்னா, நீங்க நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்ல நல்ல பதவிகள்லாம் போவீங்க, நல்ல நல்ல வீடுகள்லாம் வாங்குவீங்க, ஆனா உங்க ஹார்ட் எம்டியாவே இருக்கும், உங்க மனசு எம்டியாவே இருக்கும். இந்த பொண்ணு சரியில்லை போல, இந்த பொண்ணை கட்டினதுனால தான் வாழ்க்கை சரியில்லை போலன்னு பொண்ணெல்லாம் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சில நேரம் பொண்ணு, இந்த சமாரியா பெண்ணு, அவ கணவனை மாற்றி மாற்றிட்டே போயிட்டே இருக்கிறா. 6 வரைக்கும் போயிட்டா, ஆனால் கூட மனசு எம்டியாவே இருக்கு. ஏதோ ஒரு தேடல். சிலர் மதுபானத்தில் தேடுகிறார்கள், சிலர் அதை மாதுவிடம் தேடுகிறார்கள், சிலர் சில பதவிகளில் போய் அதை தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றில் தேடிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே வெறுமையாக இருக்கிறோம். இது ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க, லார்ட் என் ஹார்ட் எம்டியாக இருக்கு, உங்கள் பிரசன்னத்தினால என் ஹார்ட்டை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். வித்தவுட் யுவர் பிரசன்ஸ் என்னால் அந்த ஜோயே ஜீவன் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் திருப்தியாக இருக்க முடியாது, இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எல்லாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சுவாமி, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க? நீங்கள் மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது எப்படி தெரியுமா? அடிச்சா மொட்டை, வச்சா குடுமிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று ஏசு போதுமே போதுமே போதுமே, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் சோறா சொர்ணையா, சோறு தான் அப்படின்னு போயிட்டாங்க.
இன்னொரு கும்பல் எப்படி போயிட்டாங்கன்னா பொண்ணு, வெள்ளி, பொருள், ஆஸ்தி இது பின்னாடியே போயிட்டாங்க. இன்னொருத்தங்க அப்படி இல்லை பாருங்க. இப்படிலாம் நீங்கள் பிரிக்கவே பிரிக்காதீங்க. இதெல்லாம் பயன்படுத்த, எல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் பயன்படுத்த, இதெல்லாம் உபயோகப்படுத்த. ஆமென். இஸ் வண்டர்ஃபுல் டூல்ஸ். ஆமாம், கடவுள் இதெல்லாம் தர. ஆனால் இது அம்புட்டும் உங்களுக்கு இருந்தால் கூட உங்கள் உள்ள எம்டியாக தான் இருக்கும். இந்த உலகத்துக்கே நீங்கள் ராஜாவாக இருந்தால் கூட உங்கள் உள்ளத்தில் இந்த இயேசு ராஜா இல்லைன்னா நீங்கள் கூஜா மாதிரி தான் இருப்பீங்க. நீ வெறுமையாக தான் இருப்பீங்க. இதுக்கு மேலே இது எப்படி சொல்கிறது? எல்லாம் சொல்லுங்கள், ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எனக்கு தேவை. அவர்களுக்கு திராட்சரசம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒருத்தன் BMW ஒருத்தர் ரோல்ஸ் ராயிலையோ போகும்போது கிடைக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அதாவது இது பொருள்னால வராதுங்க. சில நேரத்தில் நீங்க கொஞ்சம் பொருளை வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஹார்ட் எம்டியா இருக்கும். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? சில நல்ல நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க சில நேரம் தனியாக ஜோம் பண்ணதுக்காக வருவாங்க. பார்த்தா எம்டி, ஐ ஃபீல் எம்டி. எல்லாம் இருக்குங்க, ஆனால் மனசு வெறுமையாக இருக்குதுங்க. ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் பொருட்களினால் மாத்திரமல்ல, மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற வெளியான காரியத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் சொல்றேன், நிம்மதியா போய் தூங்குவீங்க. எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஆமென். அவர் தான் என் சந்தோஷம்னு சொல்வீங்க. அவர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்வீங்க. அந்த ஹாப்பினஸ்ல இருந்து பாருங்க, மற்றதெல்லாம் அப்படியே விளைய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. மற்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உற்பத்தி ஆகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தை திறங்க, அந்த எம்டினஸை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. Thank you Holy Spirit. இந்த மாலை வேளையில் தகப்பனே, நீர் அனுப்பின வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய நிலைகளுக்கெல்லாம் வரப்போகிறோம். ஆனால் கூட இந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியமாக இருக்குது. பொருட்கள் எங்களுக்கு திருப்தியை தருகிறது இல்லை சுவாமி. பொருட்களுக்குள் எங்கள் வாழ்க்கை முழுமை பெறுவது இல்லை சுவாமி. உம்முடைய அருள். ஹல்லேலூயா. we need your presence. தேவரீ நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உள்ளங்களும், ஒவ்வொரு மனங்களும் உடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும் சுவாமி. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். Hallelujah. Oh, taste and see the Lord is good. Hallelujah. உங்களுடைய ருசி அவங்களுக்கு உண்டாகட்டும். உம்மை சுவைத்து பார்க்கும்படி உதவி செய்யும் தாப்பனே. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். Hallelujah. உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய உறவினால் வருகிற சந்தோஷத்தை, தாகம் உண்டாகாத அந்த ஜீவ தண்ணீரை இந்த வார்த்தை கேட்கிற எனக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஊற்றும் ஆண்டவரே. பொழிந்தருளும் கர்த்தாவே. Thank you Lord. நிறைய டிவைன் என்கவுண்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு அவன் வாழ்க்கையில எல்லா பொருளையும் பெற்றுட்டான். வெல்த் டூ மச் அவன் கையில வந்துடுச்சு. ஆனா அம்புட்டு வெல்த்தையும் அவன் எடுத்துட்டு வரும்போதும் அவன் ஹார்ட் இஸ் எம்டி. அவன் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அவன் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான். ஆண்டவரே, ஸ்டில் ஐ எம் எம்டி. கோலும் கையுமா போகும்போது எம்டியா இருந்தா பரவாயில்ல, 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்த போதும் still I am empty. ஏன்னா இந்த பொருள் என்னை திருப்தியாக்குவது இல்லை. I need your presence. அப்போதான் அந்த டிவைன் என்கவுண்டர்ஸ் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த தெய்வீக சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேலாகி மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எது இருக்கு இல்ல, இப்படி போகாதீங்க. அவருடைய பிரசன்னம். Thank you daddy, thank you daddy, thank you daddy. I impart the presence of God. Hallelujah. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உள்ளத்தின் ஏக்கம், உள்ளத்தின் வெறுமைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட அது இல்லையோ, இது இல்லையோ, அதனால தான் நான் வெறுமையா இருக்கணும், கிடையவே கிடையாதுங்க. அது இருக்கிறவங்களும் சோகமாக தான் இருக்கிறாங்க.
ஆனா அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் பொழுது திராட்சரசமும் எண்ணெயும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷங்களை இருதயங்களில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் அதை பேசுகிறேன். உங்களுடைய சமூகத்தில் ஆனந்தம் நித்திய பேரின்பமும் உண்டு. I speak the presence of God. I speak the joy of the Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அது தொடட்டும், அது நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஒரு பேரானந்தத்தின் வாழ்க்கையை அவங்க வாழட்டும் சுவாமி. அது பொருளோடு தொடர்புடையதாய் அல்ல, அது உங்களுடைய அருளோடு தொடர்புடையதாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எதுவும் இல்லாத போதும் நான் ஆனந்தமா இருக்க முடியும். ஏன்னா என் ஆண்டவர் தான் என் ஆனந்தத்தின் ஆதாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் இல்லாத போது, ஹல்லேலூயா, மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், பயிர் நிலங்களிலே அறுவடைகள் இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எஸ் லார்ட், எங்களை மீட்டு கொள்ளும். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அதை நீர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்க அறியாமையில் எத்தனையோ சில திங்ஸோட எங்களை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் அதுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. கிடையவே கிடையாது சுவாமி. நீங்க தான் எங்க சந்தோஷத்தின் ஆதாரமாய் உச்சமாய் இருக்கிறீர் சுவாமி. தேங்க்யூ சோ மச் ஃபாதர். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இன்னும் வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதலை கொடுங்க. இன்னும் உடைய ஞானத்தின் ஊற்றுகளிலே நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் வாழாமல் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். நாங்கள் சூரியனுக்கு கீழே அல்ல, சூரியனுக்கு மேலே எங்களை வச்சிருக்கீங்க. இந்த வாழ்க்கை எங்களுக்கு மாயையா இருக்காது. எங்களுக்கு இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க சுவாமி. எங்க வேலை, எங்கள் படிப்பு, எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அர்த்தப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை ஃபேஸ்புக் ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா பிள்ளைகள் மேல இதை நான் பேசுகிறேன். ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை நான் பேசுகிறேன் தாப்பனே. நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு மாலை ஆசீர்வாதமா இருந்தது? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் பாருங்க. பொருளை விட நீங்கள் மேலானவர்களா இருக்கிறீங்க. ஆமென். அந்த சந்தோஷத்திலே போங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவையில்லை. அவர் தான் சந்தோஷமா இருக்கிறார். நீங்க எதையோ ஒன்று தேடி போறதுக்கு காரணம் சந்தோஷம் இல்லாததுனால தான். ஆனா அவர் தான் உங்க சந்தோஷம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படாது. பேரின்பத்தால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது சிற்றின்பம் தேவையே படாது. ஆமென். அடிக்கடி நான் சொல்றது தான், ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க பேரின்பத்தினால் என்ன நிரப்புங்க. உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் எனக்கு ஜோயாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து இந்த மனநிலை, இந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் நீங்கள் கொடுக்கலாம். ஃபோன்பே ஆர் கூகுள் பே அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபித்து ஆசீர்வதித்து நாம் செலுத்த போகிறோம். Thank you Lord Jesus. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உம்மால் எனக்கு வந்தது, இதை அனுபவிப்பதற்கு அதிகாரத்தையும், இதை அனுபவிப்பதற்கு கிருபைகளையும் நீரே கொடுப்பவர். நீர் பொருட்களை கொடுப்பவர் மட்டுமல்ல, அதை அனுபவிக்க அனுகிரகத்தை கொடுக்கிறவர். தகப்பனே, இதை கொடுத்தவர் நீர். என் வாழ்க்கையில் இருக்கிற வேலைகள், பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்தவர் நீர். அதை அனுபவிப்பதற்கும் அதிகாரத்தை நீர் எனக்கு கொடுக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். நீர் எனக்கு கொடுத்தீர் என்பதை நான் கொடுப்பதின் மூலம் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் முகவரி ராக் ஜீசஸ் சர்ச், எண் 5, அம்பை ரோடு, கௌரா பைக் ஷோரூம் அருகில், குலவணிகபுரம், திருநெல்வேலி 627001.
தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 95204750 மற்றும் 8124808800.